ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வித்யா சிவலிங்கம் vlogs. நாங்கள் இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில். 3 டிக்கெட் வந்து வண்டியில் போயிட்டுருக்காங்க. நாங்கள் 3 பேர் அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. ஆக்சுவலாக ஆர்ச் நான் அழகாக எடுத்திருந்தேன். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஷூ போட்டுட்டு தான் உள்ளே வருவோம்னு ஒரு சின்ன ரகலை பண்ணிட்டாங்க. அதனால ஆர்ச்சை சரியாக கவர் பண்ண முடியல. ஒரு வழியாக சமாதானப்படுத்தி தூக்கிட்டு வர வேண்டியதாக போயிடுச்சு. இதான் வந்து கோயிலுக்குள்ளார நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிவன் கோயில். மெயினாக வந்து சிவன் தான் இங்கே மூலக்கடவுள். அடுத்தது இந்த சைட்லேயே நீங்கள் வந்து இந்த பாக்ஸஸ் பார்க்கலாம். நம்ம கோயிலுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதையெல்லாம் வந்து நம்ம அந்த பாக்ஸஸில் போடலாம். அடுத்தது கொடிமரத்துக்கு கீழே ஒரு பெரிய விளக்கு வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் தனியா, கல்கண்டு தனியா, அரிசி தனியா, பருப்பு தனியா, நம்ம பூஜைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டுதல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த பாக்ஸ்ல வச்சுட்டா போதும். அடுத்தது அந்த கொடிமரத்துக்கு கீழே இருக்கிற விளக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல எல்லா இடத்துலயும் எல்லா சாமிக்கு முன்னாடி எல்லாம் வந்து விளக்கேத்திட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து அதுக்கு அலோவ் பண்றது இல்ல. நீங்க உங்களுக்கு வேண்டுதல் இருந்தது அப்படின்னா அந்த பெரிய விளக்குலயே எண்ணெயை ஊத்திக்கலாம். இல்ல நாங்க வந்து நெய் விளக்கு போடணும் அப்படின்னு சொன்னா கோயிலுடைய லெஃப்ட் சைட்ல வந்து அதுக்குன்னு தனியா ஒரு இடம் வச்சிருக்காங்க. வேற எந்த இடத்துலயும் விளக்கு ஏற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் இருக்கு. அது உண்மையிலேயே ரொம்ப சேஃபான ஒரு விஷயம்தான். கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் தான் மெயினான கடவுள். அடுத்தது வந்து விநாயகர், முருகர், மீனாட்சி அம்மன், நடராஜர், ஆஞ்சநேயர், காலபைரவர், சூரியன், சந்திரன், நவகிரகங்கள் இந்த மாதிரி தனியா இருக்கும். எவ்ரி சண்டே வந்து காலபைரவருக்குன்னு தனியா வந்து இங்க ஒரு அபிஷேக பூஜை நடந்துட்டே இருக்கும். ஸோ ரொம்ப இன்னைக்கு வந்து அமைதியா இருந்தது. ரொம்ப கோயில் அமைதியான ஒரு அட்மாஸ்பியர்ல நாங்க வந்து உட்காந்துருந்தோம். அதாவது அப்படியே தான் எடுத்துட்டு இருக்கு, அப்படியே ஓடிட்டு இருக்கு. உட்கார், இங்க வந்து ஆத பக்கத்துல உட்கார். சாமி கும்பிடுமா, சாமி கும்பிடு, கையில் சாமி கும்பிடு. இவன் மட்டும் பளிச்சுன்னு இருப்பானாக்கும். ஓ அது பயங்கரம். தாத்தா பக்கத்துல தான் உட்காருவாளாமா, நடுவில் வந்துருங்க. அதுல வேற சண்டை. அப்போ தாத்தா பக்கத்துல தான் உட்காரு. அச்சோ அதுதான் ஹைலைட்டு, தொட்டு கும்பிடுறது. எப்போதுமே அப்படித்தான், கோயில்களுக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னாலே மனசு வந்து ரொம்ப அமைதியா ஹாப்பி ஆயிடும். அதே மாதிரிதான் எனக்கும் இருந்தது. ரொம்ப சைலண்டா இருந்துச்சு. நல்ல காத்தோட்டமான ஒரு கோயில். பெருசாவும் இருக்கும் மண்டபம்லாம். அதனால வந்து கொஞ்ச நேரம் பாப்பாக்கெல்லாம் கூட அங்க வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. கையல் கையில் இங்க ஓடிவா, கையில் ஓடிவா, பாப்பு ஓடிவா. போது அப்படியே பேக்ல போயிட்டேன். எல்லா விதமான பூஜைகளுமே வந்து ரொம்ப சிறப்பா இந்த கோயில்ல வந்து பண்ணிட்டு வருவாங்க. நல்லா இருக்கும் இங்க வந்துட்டு போனாலே மனசுக்கு ஹாப்பியா. பாப்பு எனக்கு விளையாடு. கூப்பிடுவல, போ போய் விளையாடு. போப்போம்.